Praise Lord, brothers, sisters and friends. இந்த நாளில் கூட இந்த வீடியோ ஏதோ பெரிய பிரசங்கம்லாம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 விஷயம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும்னு தோணுச்சு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ பேசுகிறத விட நம்ம செயலில் செஞ்சு காட்டுறது தான் பெருசு. அதுதான் மற்றவங்களை இம்பாக்ட் பண்ணுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் அவ்வளோ நாலேஜ் பெரிய பெரிய பர்சன் ஊழியக்காரிகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதை வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குரியதாக இருக்குது இன்றைய கிறிஸ்தவத்தில் சொல்லும்போது. ஸோ இந்த நாளில் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம், ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்னை பாதிச்சுது. ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டை 5வது மாடியிலிருந்து அவங்க குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஆண்டவருடைய வார்த்தை அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் இல்லாததுனால தான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க தவறான முடிவுக்கு போகிறாங்க. ஸோ வேதத்தில் இருந்து 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதுனால, நம்ம அவருடைய ஆலயமா இருக்கிறதுனால, அவர் நமக்குள்ள வாசமா இருந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்திற்கு நாம உரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வாசமா இருக்கு. ஸோ அதில் எதுக்காக அவங்க 5வது மாடியிலேருந்து குதிச்சு இறந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லவ் ஃபெயிலியர்னால இறந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு யூத்ஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யாருன்னு எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தில் நம்ம தனியாக தான் பிறக்கிறோம், தனியாக தான் இறக்குறோம். ஸோ நீங்கள் இருந்தால் நான் இருந்துட்டா யாரும் நம்ம கூட இறக்க போகிறது இல்லை, நம்ம கூட நானும் வரேன்னு சொல்லி இருக்க போகிறது இல்லை. அவங்கவுங்க லைஃப் அது இல்லாமல் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கும், டெக்னாலஜி ரொம்ப முன்னேறிச்சு, ஏஐ வேர்ல்டில் இருக்கும். ஸோ யாரும் யாருடைய லைஃப்லையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அவங்க கடைசி வரைக்கும் இருக்கவும் முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் காரியம். 2வது பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8வது வசனம் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுனால அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க. மனுஷங்களுடைய ஹெல்ப் தேடுறதுக்கு, மனுஷங்களுடைய ஆறுதலை தேடுகிறதுக்கு பதிலாக அவருடைய சமூகத்துக்கு நாம் போகும்போது, அவருடைய வார்த்தைகள் மேலே அவர் மேலே நம்ம சார்ந்து இருக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வசனத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும், எந்த டிப்ரெஷன்ஸ்குள்ளே நீங்கள் இருந்தாலும், 2 வசனம், உங்களுடைய சரீரத்திற்கு நீங்கள் உரியவர்கள் அல்ல, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது, அதை மாய்த்து கொள்வதற்கு. 2வது, அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால், நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் நம்ம மத்தியில தான் வாசம் பண்றாரு, நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் விழித்திருந்தாலும் இருக்கும்போதுதான் இந்த பிசாசானவன் எப்படி கெஜிக்கிற சிங்கம் போல நம்மளை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னா, அதை நம்ம மேற்கொள்ள முடியும், ஈஸியாக மேற்கொள்ள முடியும். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிற ஒரு விஷயம், சூசைடு தற்கொலை தீர்வாகாது, அது அதோடு முடிஞ்சிட காரியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை இருக்குது, உங்கள் ஆத்மாவை குறித்த ஒரு காரியம் இருக்குது. அதை நீங்கள் நம்பணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸு, உங்களுக்கு ஏதாவது இப்படி மன கஷ்டம், டிப்ரெஷன்ஸு, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா, யார்கிட்ட பேச முடியல, சொல்ல முடியலன்னா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ பேரண்ட்ஸ்கிட்டையோ அவங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே டீம்ஸ் இருக்குது, அவங்கள நீங்கள் ரீச் பண்ணலாம். ஆவிக்குரியவர்களை ரீச் பண்ணலாம். எல்டர்ஸ் இருக்காங்க,
அப்படி இல்லைன்னா புதுசாக வந்துட்டு நாங்கள் வந்து முறையாக வந்துட்டு கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். எஸ் ஃபார் சேஃப் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. ஸோ எல்லா காரியங்களும் நாங்கள் பார்ப்போம். மெடிக்கல், எஜுகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பீப்புள், எல்டர்ஸ்க்கு கைவிடப்பட்டவங்க, அவங்களுக்கு உதவி, எங்களால் முடிஞ்ச உதவி எங்கள் சர்க்கிளில் நாங்கள் வந்துட்டு காரியங்களை வந்துட்டு எங்கள் சர்க்கிளில் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்சு நாங்கள் செய்துட்ருக்கோம். இப்போது அடுத்த லெவலில் நாங்கள் வந்துட்டு இன்னும் அதிகமாக கொண்டு போக விரும்புகிறோம். ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவுன்சிலிங்க்கு எங்களை வந்து ரீச் பண்ணலாம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண எப்போனாலும் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணணும், உங்களுக்கு கைட் பண்ணணும். ஆஸ் எ ஃப்ரெண்டாக, ஒரு அக்காவா, நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கலாம், தங்கச்சியா. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்களை ரீச் பண்ணலாம். டீம் இருக்காங்க, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், எல்டர்ஸ் இருக்காங்க. நாங்கள் வந்து முறையாக வந்துட்டு உங்களை வந்து நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வைப்போம். அதே சமயம் இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க, வாலண்டியராக என்னோட கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் ட்ரஸ்ட்டோட, ஃபவுண்டேஷனோட உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து டொனேட் பண்ண முடியுமோ, ஏன்னா நிறைய நீட்ஸ் இருக்குது. எங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு தேவைகளோடு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரவங்களை வந்துட்டு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ப்ரே பண்ணுறதுக்குலாம் வந்து நாங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணுறது இல்லையா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் நாங்கள் முன்னாடி வில்லேஜ் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி போகும்போதே நிறைய ஆண்டவர் பற்றியே தெரியாதவங்க சரி அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு கையில் காசு கொடுப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா அப்படி கிறிஸ்தவர்கள் நம்ம அப்படி ஆக்கி வச்சுருக்கோம். அவங்க வந்து அந்த வேதத்தினுடைய வார்த்தையை வந்து ஏதோ காசு கொடுத்து தான் நம்ம வாங்குற பொருள் மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. இது கிடையாது, இது ஆண்டவருடைய வார்த்தை, இது சத்தியம், இது வந்து ரட்சிப்பு இலவசமாக பெற்றுக்கொண்டீங்க, இலவசமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரே பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு உங்களுக்காக வேண்டிய தேவைகளை நீட்ஸை வந்து இது பண்ணுறது தேடி தரதுக்கோ உங்களுக்கு கைட் பண்ணுறது எதுக்குமே வந்து பணம்லாம் நாங்கள் வாங்குறது இல்லை, சார்ஜெலாம் யாரும் வாங்கவும் கூடாது. இதை கொஞ்சம் இந்த மைண்ட் செட்டை வந்து ஜனங்க மத்தியிலிருந்து மாற்றணும். அதை நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ரீச் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யோசிக்கலாம், டொனேஷன்லாம் காசு வாங்கணும்னு சொல்லிட்டு யாரால் முடியுதோ ஆண்டவருக்காக மனம் வந்து கொடுக்க வராங்களோ, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்தது நிமித்தமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு டொனேட் பண்ணாங்க, அதை நாங்கள் வாங்கி கொள்கிறோம். ஸோ மற்றபடி எந்த ஒரு காரியங்களுக்கும் நீங்கள் எங்களை ரீச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வந்து தடையும் கிடையாது, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் வந்து ஆத்மா விளையேற பெற்றது, உங்களுடைய ஆத்மா தான் விளையேற பெற்றது. அந்த ஆத்மாவை சேவ் பண்ணணும், அதை வந்து பாதுகாக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். இந்த வீடியோ போடுறதுனால எங்களுக்கு வியூஸ், லைக்ஸு, ஷேரு, அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் ஆட்ஸ்னால பணம் வருது இப்படிலாம் கிடையாது. இதுக்காகலாம் நம்ம வீடியோஸ் பண்ணலை. அதே சமயம் ஒரு சாங் போட்டால ஒரு வீடியோ போட்டால பெரிய ஆள் அப்படின்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நானே யோசிச்சிருக்கேன் நிறையா, நம்ம போய் பேசணுமா, 2000 வருஷமாக பேசாத நம்ம பேச போகிறோம். எவ்வளோ ப்ரீச்சர்ஸ், டீச்சர்ஸ், பெரிய பெரிய ஊழியர்கள், ஊழியக்காரிகள், இப்போ வந்து யூடியூப் திறந்தால் சிறு பிள்ளைகள் கூட, சின்ன பசங்க கூட ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பேர் இவ்வளோ ப்ரீச்சிங்ஸ் நாலேஜ் இருக்கும்போது நம்ம பேசி பேசி என்ன ஆக போகுது? இருக்கிற சத்தியத்தை வேதத்தையே ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும். எவ்வளோ டீச்சிங்ஸ் கேட்டாலும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை. நம்ம இன்றைய நாட்களில் பார்க்குறோம் எவ்வளோ மீம்ஸ், ட்ரோல்ஸ், வீடியோஸ் பார்க்குறோம்ல. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ வந்துட்டு இந்த நாட்களில் தான் அதிகமாக வந்து தூஷிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்தவர்களாகிய நம்ம ப்ராப்பராக வாழாததுனால, வார்த்தையின்படி வாழாததுனால, வார்த்தையின்படி நம்ம வந்துட்டு மற்றவர்களுக்கு போதிக்கிறோம், நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை வாழ்ந்து காட்டாததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ அதனால் பேசுகிறதுல உடன்பாடே கிடையாது. இருந்தாலும் இது யாராவது ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும். ஸோ எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கூட இந்த வார்த்தையை வந்து அவங்க கேட்கலாம். யூத்ஸ் இப்போ இருக்கிற எங்கள் ஜெனரேஷனுக்கு, ஏன்னா அவங்க வந்துட்டு சத்தியத்தில்
வேதத்தில் வந்து மூழ்கி இருக்கிறாங்கன்னா இல்லை. ஏன்னா ஷார்ட்ஸு, வீடியோஸு, வெப் சீரிஸு, நிறைய காரியங்கள், நெட்டு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு எல்லாமே இந்த நாட்களில் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ அவங்களுக்கும் டைம் கிடையாது. அதனால இன்னும் வந்துட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுறது. அதனால தான் இப்படிப்பட்ட பெரிய ப்ராப்ளம்ஸு, டிப்ரெஷன்ஸு, பர்சனல் இஷ்யூஸில் வந்து அவங்களால வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் நிற்க முடியறதில்ல. அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள வேதமாக இல்லாததுனால, வார்த்தை அவங்களுக்குள்ள ஆழமாக தங்கி இல்லாததுனால, அது நினைவுக்கு வராததுனால அவங்க வந்து இப்படிப்பட்ட தவறான முடிவுக்கு வந்து போகிறாங்க. இது அட்வைஸ் கிடையாது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸு நம்மளை சூழ்ந்தாலும், புயல் போன்ற ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், நம்ம ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட அந்த இடத்துல ஆண்டவர் கம்மா போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. உங்களுடைய சரீரத்திற்கு நீங்கள் உயர்வுகள் அல்ல, உங்களுக்கு உரிமை கிடையாது. இதை மாய்த்து கொள்ளுகிறதற்கு சூசைடல் திங்கிங் அதெல்லாம் வரும்போதே நீங்கள் யாராவது போயிட்டு கவுன்சிலிங்கோ, எங்களை மாதிரி ஃபவுண்டேஷன்ஸு, ட்ரஸ்ட்டு, இல்லை பாஸ்டர்ஸு, சர்ச்சஸு, எல்டர்ஸு யாரையாவது நீங்கள் ரீச் பண்ணுங்கள். பேரண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை யார்கிட்ட பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு நம்பிக்கையான ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க. பெஸ்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்துருங்க, ப்ரே பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ப்ரே பண்ண தெரிலையா, எப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, அந்த மாதிரி கூட ஆண்டவர் இடத்துல பேசுங்க. வார்த்தையை எடுத்து படிங்க. 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.